நீங்கள் பரிசுத்தமாகுதலே தேவனுடைய என்னவா இருக்கிறது? சித்தமா இருக்குது. இப்ப 8ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தம்முடைய பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தலின தேவனே ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கிறார்னா, நாம் பரிசுத்தமாய் இருப்பது கொடுக்கிறார். ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்கிறார். He is morally excellent in everything. So he is given to us so that we will also be sanctified and we will also be morally excellent. Hallelujah. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய். இப்ப 7ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஒரு சில வசனங்கள், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கார். அதுக்குதான் ஆவியானவரே கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் அப்படி இருந்தாதான் நமக்குள்ள அப்படிப்பட்ட